கோச் தான் வந்து சொன்னாரு, சார் அரசு கல்லூரியில விளையாட்டுகளில் ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட்டிருக்கிற மாணவிகள் யாருமே வந்து 95% காலை உணவு சாப்பிட்றது இல்லை அப்படின்னாரு. உண்மையிலேயே பெரியதா இருந்தது. மற்ற தனியார் கல்லூரிகளில் பார்க்கிற பொழுது அவங்க ஸ்போர்ட்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்னால கல்லூரியே காலை உணவு கொடுத்துருது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்போ நம்ம அரசு கல்லூரி மாணவிகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமேன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த போன ஆண்டு பிப்ரவரியிலிருந்து இங்கே இருக்கிற விளையாட்டில் ஈடுபட்டிருக்கிற எல்லா மாணவிகளுக்கும் காலை உணவு ஏற்பாடு செய்து 2-3 ஸ்பான்சர்கிட்ட சொல்லி ஏற்பாடு செய்து ஓராண்டாக தினசரி காலை உணவை விளையாட்டுல ஈடுபட்டுக்கிற அனைத்து மாணவிகளுக்கும் வழங்கிட்டு இருக்கோம். இல்ல ஒரு நல்ல ஒத்திசைவு இது. ஏன்னா போன பிப்ரவரி கிட்டத்தட்ட இப்ப ஜனவரி கடைசியில இந்த படப்படி நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஓராண்டு ஆக போகுது. உங்களோட மாணவிகளிடம் நான் சில விஷயங்கள் கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க எந்த பகுதியிலிருந்து வரீங்க? இந்த எம்பி கொண்டு வந்துக்கூடிய இந்த காலை உணவு திட்டத்தால நீங்க அடைந்த பயன்கள்? நான் வந்து நந்தினி, நான் காமராஜர் பகுதியிலேருந்து வர்றேன். வந்து நாங்கள் 6 o'clock வந்துட்டாலும் எங்களால் வந்து காலைல உணவு எடுத்துகிட்டு வர முடியல. அப்போ காலைல 9 மணிக்கு கிளாஸுக்கு போயிடுவோம். நாங்கள் சாப்பிடாம தான் போவோம். இப்போ வந்து எம்பி சார் கொடுத்தனால நாங்கள் வந்து காலைல சாப்பிட்டுட்டு தான் கிளாஸுக்கு போவோம். அதனால் எங்களுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுது. ஹெல்த் நல்லா இருக்குது. தேங்க்யூ சார். நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரீங்க? இந்த காலை உணவு அது இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்க நிலைமை எப்படி இருந்தது? இந்த காலை உணவு வந்த பிறகு எவ்வளவு தூரம் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு உங்களுக்கு பிராக்டிஸ்? சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம் சார். அங்க வந்து வெள்ளிக்குறிச்சின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் வந்து இருக்கோம். அங்க இருந்து நாங்க டக்குன்னு வரணும்னால காலையில 6:15 எந்திரிச்சு வந்துருவோம். இங்க வந்து ப்ராக்டிஸும் சரியா பண்ண முடியாம இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இயர்ல. செகண்ட் இயர்ல வந்து இப்ப உணவு வந்ததுக்கு அப்புறம் 4:15 இங்க இருந்து வந்துருவோம் சார். 6 o'clock இங்க வந்து 6 to 9 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு காலேஜ் போயிடுவோம். அதனால இப்ப எங்க ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா அச்சீவ்மெண்டா இருக்கு சார். இப்போ நாங்கள் காலைல சாப்பிடாம வருவோம், அதனால கொஞ்சம் பாடி வீக்காகவும் இருக்கும். இப்போ எம்பி சார் சாப்பாடு கொடுத்துலேருந்து நல்லா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. காலேஜ் போய் நல்லா இதுவும் பண்ண முடியுது. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நீங்கள் விளையாடுற அந்த உள்ள ஹெல்த் மற்ற விஷயங்கள் எவ்வளோ மாறி இருக்கு சார்? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒழுங்காவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது சார். ஹெல்த் வைஸாகவும் ரொம்ப வீக்காக அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இங்கே சாப்பாடு கிடைக்கிறனால நான் போய் இங்கே ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போவேன் சார். ஜிம் போயிட்டு வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக எக்கு பயறு இதெல்லாம் கொடுக்குறனால நல்லா சாப்பிட்டே நல்லா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நானே 3 ஆல் இண்டியா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்ததுக்கு பிறகு நீங்க பண்ணிருக்க அச்சீவ்மெண்ட் என்ன அச்சீவ்மெண்ட் தெளிவா சொல்லுங்க. பவர் லிஃப்டிங்ல ஆல் இண்டியா போயிருக்கேன் சார். ஹிமாச்சல் பிரதேஷ் போய் விளையாண்டு பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ வெயிட் லிஃப்டிங்லயும் பவர் லிஃப்டிங்லயும் செலக்ட் ஆயிருக்கேன் சார் ஆல் இண்டியா போகிறேன். கிரிக்கெட்க்கும் யூனிவர்சிட்டி நான் விக்கெட் கீப்பராக இருந்தேன் சார். கிரிக்கெட்டும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாரும் இப்போ செலக்ட் ஆயிருக்காங்க சார் 5 பேர். எங்கள்கிட்ட பேசும்போது எம்பி சொன்னாங்க, அதாவது ஒரு மாணவியை பாராட்ட போகும்போது அவர் உணவு இல்லை அப்படின்னு சொன்னா ஸ்கீம் அறிவிச்சாங்கன்ட்டு. இந்த ஸ்கீம் அறிவிப்பாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? இவ்வளவு தூரம் வெற்றிகரமாக அது போகும்னு நினைச்சீங்களா? ஒரு பிசிக்கல் டைரக்டரா நீங்க இந்த நேரத்துல எம்பிக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? இப்படி இந்த ஸ்கீம் இப்படி போகும்னு நான் நினைக்கல சார். அவங்கள வந்து என்னோட பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பார்வையில் உண்மையிலேயே வந்து அவங்க ஒரு கடவுளாக தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதில் ஏன்னா எங்கேயுமே தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒன்றும் வேறு எதுவுமே நடக்கலை. நமக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்போர்ட்ஸும் எல்லா காலேஜ்லையும் கவர்மெண்ட் ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க இந்த அளவுக்கு ஏதாவது ஒன்று ஏதாவது முட்டை கொடுப்பாங்க, இல்லைன்னா அவ்வளோதான் கொடுப்பாங்க, இல்லைன்னா பால் இதுதான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு முழு ஆரோக்கியமான ஒரு சத்தான ஒரு காம்ப்ளிமெண்ட்டான ஒரு ஃபுட்டை வந்து எங்கேயுமே கொடுக்கல. அதனால தான் நான் சொல்கிறேன், உண்மையிலே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அவங்க வழங்கினதுனால எங்கள் இந்த ஃபீல்டுக்கே அவங்க கடவுள் மாதிரி இருக்காங்கன்றதை நல்ல மனப்பூர்வமாக சொல்ல முடியும். பெனிஃபிஷியரி டைரக்டாக ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, கவர்மெண்ட் எவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. ஆனால் அந்த பெனிஃபிஷியரி டைரக்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது, எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது. இப்போ நம்ம நடந்து வரும்போது கூட அவ்வளோ பேசினாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு எம்பியா என்ன உணர்றீங்க? எவ்வளவோ வேலைகள் பார்க்குறோம், ஆனால் இது ஏற்படுத்துகிற மன திருப்தி ஒரு பக்கம். உண்மையான தேவை இருக்குல்ல, உண்மையான தேவைக்கு முகம் கொடுக்குற பொழுது அதுதான் ஒரு மக்கள் பிரதி கிடைக்கிற உண்மையான மகிழ்ச்சின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன வாய்ப்பை நாம உருவாக்கி கொடுக்குறப்ப அதை பயன்படுத்தி கொள்ளுகிற ஆற்றல் வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் சமூகத்துல இருக்கு. இதைத்தான் செய்யணும்னு நினைக்கிறேன்.